السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் சுபுகுடைய தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றியவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த நேரத்தை நாம் ஒதுக்கியிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே சமீப சில நாட்களுக்கு முன்னால் புதுச்சேரியில் நடந்த ஒரு சம்பவம் அந்த புதுச்சேரி மாநிலத்தையே ஒரு உலுக்கி இருக்கிறது. 9 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அநியாயமாக கொலை செய்யப்பட்ட அந்த சம்பவம் இன்னும் சொல்வதாக இருந்தால் நாட்டையே ஒரு உலுக்கி இருக்கிறது. மானுட அந்த சமுதாயம் இப்படிப்பட்ட மோசமான ஒரு பாவத்தையும் செய்வார்களா என்று வியக்கக்கூடிய அளவுக்கு இந்த சம்பவம் இன்று நடந்தேறியிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, 9 வயது சிறுமி, அந்த சிறுமியை கடத்தி அநியாயமாக வன்புணர்வு கொண்டு அந்த சிறுமியை கட்டி போட்டு அந்த சம்பவங்களெல்லாம் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் வைரலாக இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு அந்த குற்றத்தை செய்தவர்களை பிடித்திருக்கிறார்கள். இதில் பிரதானமான காரணங்கள் என்ன சொல்றாங்க சொன்னா, அதாவது புதுச்சேரி எடுத்துக்கொண்டால் அதிகமான போதை, அந்த போதைக்கு அதிகமான மக்கள் அடிமையாக இருக்கிறார்கள். போதை கலாச்சாரம் தலை தூக்கி இருக்கிறது. இதைத்தான் காரணமா சொல்றாங்க. இங்க கஞ்சா, ஹெராயின், போதை வஸ்துக்கள் பொது இடத்துல கூட நடமாடக்கூடியாத அளவுக்கு இன்னைக்கு அது அதிகரிச்சிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, புதுச்சேரியில் மட்டும் கிடையாது, உலக நாடுகள் முழுவதுமே இந்த போதை சாம்ராஜ்யம் தான் இன்னைக்கு ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. அப்ப இது மாதிரியான இந்த கலாச்சாரத்தில் இன்னைக்கு சமுதாயம் போவதினால் எப்படிப்பட்ட ஒரு மோசமான விளைவுகளை இன்னைக்கு இந்த மனித சமுதாயம் சந்திக்கிறது என்று நாம் பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அந்த சிறுமி கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாட்கள் கழித்து தான் அந்த சிறுமியுடைய சடலத்தை ஒரு சாக்கடையிலிருந்து எடுக்கிறார்கள். குற்றத்தை செய்தவர்கள் பிடித்திருக்கிறார்கள். அந்த குற்றவாளிகள் தாங்கள் செய்த அந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள். 19 வயது ஒரு வாலிபன், 54 வயது ஒரு கிழவன். இவர்கள் செய்த இந்த காரியத்தை யாருமே ஏற்றுக்கொள்ளல. இப்படியும் செய்வார்களா என்று. இது மாதிரியான சம்பவங்கள் தொடர்ச்சியாக நம்முடைய நாட்டில் நடந்துகிட்டு தான் இருக்குது. சமீபத்தில் கூட நீங்க பார்க்கலாம், பிரேசிலிருந்து வந்த ஒரு கணவன் மனைவி சுற்றுலாவா இருந்துச்சுக்காங்க, 60 நாடுகளை கடந்து ரைடிங் வந்திருக்கிறாங்க, பைக்கிலே ரைடிங் வந்திருக்கிறாங்க. நம்ம நாட்டில் வந்தவன வடநாட்டில் என்ன பண்ணிட்டானுவோம், அந்த பெண்மணியை பாலியல் வன்கொடுமை பண்ணி அதுக்கு ஒரு மோசமான ஒரு நிலையையும் நம்ம சமீபத்தில் பார்த்தோம். அப்ப இது மாதிரியான பெண்களுக்கு எதிரான தொடர்ச்சியான பாலியல் வன்கொடுமைகள், அதிலும் குறிப்பாக சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இதை தடுப்பதற்கு தான் வழி என்ன? இது மாதிரியான மோசமான இந்த கொலைகளை, இந்த பாலியல் வன்கொடுமைகளை தடுப்பதற்கு அரசாங்கம் என்ன செய்திருக்கிறது? அரசாங்கம் என்ன தெரியுமா செய்யும்? பிடிச்சி ஜெயிலில் போடுவாங்க, 3 வேளை சாப்பாடு கொடுப்பாங்க, நல்ல சொகுசா வச்சுக்குவாங்க, ஒரு வருஷம் கழிச்சு வெளியே விட்டுருவாங்க. இதுதான் நடக்கும். இதனால தான் அந்த மக்கள் கொந்தளிக்கிறார்கள். எங்களுடைய சிறுமியை, இந்த பகுதியை சேர்ந்த அந்த பிள்ளையை இது மாதிரி மோசமான ஒரு நிலையை உண்டாக்கி அநியாயமாக கொலை செய்த அந்த குற்றவாளிகளை எங்க கையில கொடுங்கிறாங்க. எங்க கையில கொடுங்க. போலீஸ் நீங்க பார்க்க வேண்டாம். நீங்க என்ன செய்வீங்க? ஜம்முன்னு சாப்பாடு கொடுப்பீங்க, ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு வெளியே விட்டுருவீங்க. இதான நடக்கும். இது நடக்கிறதுனால தான் என்ன ஆகுது? குற்றங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் பேட்டி கொடுக்கிறாங்க. இவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை இனிமேல் எந்த ஒரு பெண்ணையும், எந்த ஒரு ஆணையும் செய்யக்கூடாது, சிறுமியை கூட ஏறிட்டு பார்க்காத அளவுக்கு தண்டனை கொடுக்கணும். அது மாதிரியே தண்டனை கொடுக்கிறோம். எங்க கையில நீங்க கொடுங்கன்னு என்ன செய்றாங்க? பொதுமக்கள் சொல்றாங்க. அன்புக்குரியவர்களே, இந்த சம்பவத்தில் நம்ம என்ன பார்க்கிறோம் சொன்னா, அவ்வப்போது நாட்டு நடப்பை உண்மைப்படுத்தக்கூடிய இஸ்லாம்
இஸ்லாம் தான் எது இதுக்கு சரியான தீர்வு. திருமறை குர்ஆன் தான் சரியான தீர்வு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது மாதிரியான குற்ற சம்பவங்களுக்கு என்ன தண்டனையை தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். அதை இந்த நேரத்தில் பார்க்கிறோம். அந்த மக்கள் சொல்றாங்க, அரபு நாட்டில் கொடுப்பாங்களே இல்லையா சட்டம், அரபு நாட்டில் கொடுப்பாங்களே தண்டனை, அது மாதிரி நடு ரோட்டில் வச்சு அவனை சாவடிக்கணும், அவனை நாங்கள் சுட்டு தள்ளணும். எங்க கண் முன்னாடி எங்களுடைய பிள்ளை எப்படி அவன் செஞ்சானோ, எப்படி சித்திரவதை பண்ணானோ, அதே மாதிரி சித்திரவதை அவனுக்கு கொடுத்தாதான் எங்க மனசு திருப்தி அப்படின்னு சொல்றாங்களே இல்லையா. இந்த சட்டத்தை தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த புள்ளைய என்ன செய்ய கத்திருக்கு, அந்த புள்ள கத்திருக்கு, கத்ததுனால வாய் அடைச்சி கைகளை இருக்க கெட்டி மயக்க நிலையில் போனவன செத்துட்டு நினைச்ச உடனே அந்த புள்ளைய அநியாயமாக சித்திரவதை பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, கையை இருக்க கெட்டி இருக்கிறாங்க. அந்த பிள்ளைய பார்த்து அந்த தகப்பன் சொல்றாரு, அந்த போலீஸ்ட சொல்றான், அந்த தகப்பன் சொல்றாரு, ஐயா என்னுடைய பிள்ளையுடைய கைகளில் இருக்கக்கூடிய சதையை காணோம், சதை இல்லை, சதை அது அப்படி கெட்டதுனால அந்த சதையே இல்லையாம். எப்படி துடிச்சிருக்கும். ஊரே அழுவுதுங்க, ஊரே அழுவுது, புதுச்சேரியே கொந்தளிக்குது. பெற்றெடுத்த அந்த தாய்மார் தந்தைக்கும் தாய்க்கு எப்படி இருக்கும். ஓடி ஆடி படித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிறுமி இன்னைக்கு சடலமா முன்னாடி நிக்கிறான்னு சொன்னா கதறுகிறார்கள். அந்த குற்றவாளி எங்க கையில கொடுங்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, இது மாதிரியான குற்ற சம்பவங்கள் குறைய வேண்டும் என்று சொன்னால் தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும். தண்டனைகள் கடுமையானா தான் இது மாதிரியான குற்ற சம்பவங்கள் குறையும். அவன் என்ன சொல்றான், இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணா மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வந்துருங்கிறான். ஜெயில எப்படி வச்சிருக்கிறான், மாமியார் வீடு, மணி அடிச்சா சாப்பாடு, முட்டை, சிக்கனு, அந்த சொகுசு இந்த சொகுசு எல்லாத்தையும் கொடுத்து நீ வச்சிருந்தா சில நாள் கழிச்சு என்ன செய்ய ஜாமீன்ல வெளியே வந்துடுறான். கொலை செய்த குற்றவாளிகள்லாம் இன்னைக்கு தப்பே செய்யாதவர்கள் போல இன்னைக்கு வெளியே சுத்திட்டு இருக்கிறாங்களே. ஓ ரைட்டு, இது மாதிரி தப்பு செஞ்சா வெளியே வந்துடலாம் போல, அப்ப இந்த தப்பு சர்வசாம செய்யலாம். அதனால தானே மீண்டும் மீண்டும் கைதானவர் மீண்டும் கைதாகிறாரு. 55 தடவை சைக்கிள் திருடவன் மீண்டும் கைதாகிற என்ன காரணம், அவன் சைக்கிள் திருடின முதல் அன்னைக்கே அவனுக்கு தண்டனையை கரெக்டா கொடுத்திருந்தா மீண்டும் சைக்கிளை திருடி இருப்பானா? பேப்பர்ல அப்படித்தானே வருது, இத்தனை தடவை திருடியவர், இத்தனை கொலை செய்தவர் மீண்டும் கைதாகிறார். அப்ப நாட்டுடைய சட்டங்கள் குற்றங்களுக்குண்டான அந்த சரியான மாதிரிக்கான தண்டனைகளை கொடுக்கிறது இல்லை. அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனுடைய சட்டங்களை நாம் பார்ப்பது கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த மக்கள் தான் சொல்றாங்க, எப்படி அரபு நாட்டில் தண்டனை நிறைவேற்றுவார்களோ அது மாதிரி கொடுங்கிறாங்க. அதை தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். எந்த ஒரு உயிரையும் அநியாயமாக நாம் கொலை செய்து விடக்கூடாது. அநியாயமாக கொலை செய்தால் அதுக்கு தண்டனை தெரியுமா, கொலைதான் தண்டனை. அவனையும் பழிக்கு பழி வாங்கணும். அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். சூரத்துல் பக்கரால 178 179வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். இந்த கொலைக்கு கொலை, கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, என்ன காயத்தை அவன் ஏற்படுத்தினானோ அதே அளவுக்கு காயம். அதே நேரத்தில் பாதிக்கப்பட்டவங்க மன்னிச்சு நஷ்டஈடு கேட்டா நீங்க விட்டுருங்க. இதுதான் இறைவனுடைய சட்டம் என்று அல்லாஹ் நினைச்சான். குர்ஆன்ல இந்த சட்டம் சம்பந்தமாக நமக்கு விளக்கி காட்டுகிறான். அதுல அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் பக்ரால சொல்லக்கூடிய இந்த சட்டத்தை பாருங்க. 178 179. யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுல் கிசாஸ் ஃபில் கத்லா அல் ஹுர்ரு பில் ஹுர்ரி வல் அப்து பில் அப்தி வல் உன்சா பில் உன்சா ஃபமன் உஃபிய லஹு மின் அஹீஹி ஷைஉன் ஃபத்திபாஉன் பில் மஅரூஃப் வ அதாவு இலைஹி பி இஹ்சானின் ذلك تخفيف من ربكم ورحمة فمن اعتدى بعد ذلك فله عذاب أليم. அல்லாஹ் சொல்லுகிறான் சட்டத்தை, இறை நம்பிக்கை கொண்டோரே, கொலை செய்யப்பட்டோருக்காக பழிவாங்குதல் உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது. கொலை செய்தவன் சுதந்திரமானவன் என்றால் அந்த சுதந்திரமானவனும், அடிமை என்றால் அந்த அடிமையும், பெண் என்றால் அந்த பெண்ணும் பழிவாங்கப்பட வேண்டும். கொல்லப்பட்டவனின் சகோதரனால் பொறுப்பாளரால் கொலையாளிக்கு ஏதேனும் மன்னிப்பு வழங்கப்பட்டால் நியாயமான முறையை பின்பற்றி ஈட்டு தொகையை அழகிய முறையில் அச்சகோதரனுக்கு வழங்க வேண்டும். இது உங்கள் இறைவனின் சலுகையும் அருளுமாகும். இதான் சட்டம். இதானது அல்லாஹ் படைத்த ரப்புல் ஆலமீன் சட்டம். என்ன இந்த சட்டத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இதன் பின்னர் யார் வரம்பு மீறுகிறாரோ அவருக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு. தொடர்ச்சி அல்லாஹ் பேசுறான். வலக்கும் ஃபில் கிசாசி ஹயாத்து யா உலில் அல்பாபி லஅல்லக்கும் தத்தகூன். அறிவுடையோரே, பழி வாங்கும் சட்டத்தில் உங்களுக்கு வாழ்க்கை இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். இப்போ இவங்க விட்டுட்டு வாங்க வச்சுங்களேன், தண்டனை கொடுக்குறாங்க.
ஜெயிலில் வச்சு அடிச்சு ஒரு 6 மாசம் கழிச்சு வெளியே விட்டுருவாங்க. இவன் என்ன செய்வான்? பாதிக்கப்பட்டவன் என் பிள்ளை எப்படி செஞ்சவன சும்மா விடுவான்னு இருப்பான்னு நினைக்கிறீங்களா? அதனால தான் கோர்ட்டுக்கு கூட்டு போகும்போது என்ன செஞ்சிடறாங்க? கொலை பண்ணிடுறாங்க. இல்ல இவனுக்கு இந்த தண்டனை போதாது, இவன் இப்படி வாங்கணும்னு சொல்லி என்ன செய்யறாங்க? கையில் சட்டத்தை எடுக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அறிவுடையோரே பழிவாங்கும் சட்டத்தில் உங்களுக்கு வாழ்க்கை உள்ளது, நீங்கள் குற்றங்களிலிருந்து விலகிக் கொள்ளலாம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 5வது அத்தியாயம் 45வது வசனத்தில் அல்லாஹ் பேசுறான், ஓ கத்தபுனா அலைஹிம் ஃபீஹா அன்னன் நஃப்ஸ பின் நஃப்ஸி ஒல் ஐன பில் ஐனி ஒல் அன்ஃப பில் அன்ஃபி ஒல் உதுன பில் உதுனி ஒஸ் சின்ன பிஸ் சின்ன ஒல் ஜுரூஹ கிசாஸ் ஃபமன் தஸத்தக பிஹி ஃபஹுவ கஃபாரத்துல் லஹு வமன் லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹு ஃபஉலைக ஹுமுல் ஸாலிமூன். அல்லாஹ் சட்டத்தை சொல்றான் பாருங்க. உயிருக்கு உயிர், உயிருக்கு உயிர், கண்ணுக்கு கண், மூக்குக்கு மூக்கு, காதுக்கு காது, பல்லுக்கு பல், உடற்காயங்களுக்கு சம அளவில் பழி வாங்குதல் என அதில் அவர்களுக்கு விதியாக்கி இருந்தோம். யாரேனும் அதை மன்னித்து தர்மமாக விட்டுவிட்டால் அது அவருக்கு பாவ பரிகாரமாக அமையும். அல்லாஹ் அருளியதை கொண்டு யார் தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்களே அநியாயக்காரர் என்று அல்லாஹ் இந்த 5வது அத்தியாயத்தில் 45வது வசனத்தில் நம்ம சொல்லி காட்டுறான். அதே மாதிரி அன்புக்குரியவர்களே, இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சூரத்துல் பனு இஸ்ராயில்ல 17வது அத்தியாயம் 33 அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஒலா தக்துலுன் நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹ் இல்லா பில் ஹக் ومن قتل مظلوما فقد جعلنا لوليه سلطانا فلا يسرف في القتل انه كان منصورا. அல்லாஹ் புனிதமாக்கி எந்த உயிரையும் நியாயமின்றி கொலை செய்யாதீர்கள். இதுதான் அல்லாஹ் சொல்லி காட்டான். அல்லாஹ் புனிதமாக்கிய எந்த உயிரையும் நியாயமின்றி கொலை செய்யாதீர்கள். யார் அநியாயமாக கொல்லப்படுகிறாரோ அவரது பொறுப்பாளருக்கு அதிகாரத்தை வழங்கியுள்ளோம். இதான் சட்டம். பாதிக்கப்பட்டவன் சொல்லணும் தீர்ப்பு. என் பிள்ளை இன்னைக்கு எப்படி அவன் கொலை செஞ்சானோ அதே மாதிரி நான் கொலை செய்யணும் அப்படின்னு துடிக்கிறான். இது இந்த சட்டம் இன்னைக்கு நிறைவேற்றப்படுதா இல்லையா? நம்ம நாட்டில் இல்ல. எங்க இஸ்லாமிய அரசாங்கம் இருக்கிறதோ, எங்க குர்ஆனுடைய சட்டம் பின்பற்றப்படுகிறதோ அங்க என்ன செய்யப்படுகிறது? இந்த சட்டங்கள் நிறைவேற்றப்படுகிறது. அதனால தான் அரபு நாட்டில் குற்றம் கம்மியா நடக்குது. அரபு நாட்டில் என்ன நடக்குது? குற்றங்கள் குறைவு. அதைத்தான் இன்னைக்கு விரும்புகிறார்கள். ஆசிஃபாலிருந்து இந்த சிறுமி வரைக்கும் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட ஒவ்வொரு பெண்களுக்கும் நியாயம் கிடைக்க வேண்டுமென்றால் மக்கள் சொல்கிறார்கள், அரபு நாட்டில் கொடுக்கிற சட்டம், அரபு நாடு என்ன சட்டம்? குர்ஆனுடைய சட்டத்தை கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்தில் இது மாதிரியான திருமறை குர்ஆனுடைய வசனங்களை நாம் உணர்ந்து இன்னைக்கு மக்கள் அதைத்தான் எதிர்பார்க்கிறாங்க. அப்ப இந்த குற்றங்கள் எல்லாம் குறைய வேண்டும் என்று சொன்னால் குற்றம் செய்தவர்களுக்கு தகுந்த தண்டனையை கொடுத்தால்தான் அந்த குற்றங்கள் குறையும் என்பதை அரசாங்கம் உணர வேண்டும். அன்புக்குரியவர்களே, இதை உணர்ந்து இந்த நேரத்தில் நாம் மிக முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயம் பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய்மார்கள், தந்தைகள் நினைச்சாங்க இன்னைக்கு வயிற்றில் நெருப்பு கட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த பகுதி மக்கள் அதான் நினைக்கிறாங்க, எங்க பிள்ளைங்க இருக்குதே, நாளைக்கு எங்க பிள்ளைக்கு இது மாதிரி ஒரு நிலை வந்துச்சு, என்ன நிலை? அப்ப இதுக்கு கடுமையான சட்டத்தை போடுங்க, கஞ்சாவை ஒழியுங்கள், போதையை ஒழியுங்கள், இது மாதிரி மது பழக்கத்தை குறைங்க. ஒரு பேச்சு கூட சொல்லுவாங்க, புதுச்சேரிக்கு போனா சரக்கு அடிக்கலாமாங்க, சர்வசாதாரணமா. சமீபத்திலங்க ஒரு கல்யாண வீட்டுல அன்பளிப்பா கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி மதுவை வச்சு கொடுத்துருக்குறாங்க. மது அந்த அளவுக்கு இன்னைக்கு புதுச்சேரியில மோசமான ஒரு நிலையில போயிட்டு இருக்குது. அங்க மட்டும் இல்ல, நாட்டுல எல்லா இடத்துலயும் அப்படிதான். சமீபத்தில் கைப்பற்றிய போதைப் பொருட்களை காணுங்கிறான். அரசாங்கம் சொல்ற எங்க போச்சு தெரியல, எங்க போச்சு? இப்படிதான் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு இதுக்கு என்ன செய்யறாங்க, மாஃபியா கேங் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப இது மாதிரியான குற்றச்சம்பவங்கள் நடப்பதற்கு போதை, இது மாதிரி கஞ்சா ஒரு காரணமா இருக்குது. அப்ப இதை தடுப்பதற்கு நாம் என்ன செய்யணும், முயற்சி செய்ய வேண்டும். அன்புக்குரியவர்களே, மானுட சமுதாயம் நல்லபடியாக சீராக வாழ வேண்டும் என்று சொன்னால் இது மாதிரியான போதை கலாச்சாரம் குறைய வேண்டும். இந்த நேரத்தில் இதை நாம் உணர்ந்து கொண்டு நாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். நாம் பெற்றெடுத்த நம்முடைய பெண் குழந்தைகள், குறிப்பாக பெண்ணை பெற்றெடுத்த தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை கண்ணும் கருத்துமாக வளர்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அசால்ட்டா விட்டுறக்கூடாது. பிள்ளை எங்க போறா, யார் அவங்ககிட்ட பேசுறா, யார் அவனை டச் பண்றா, எல்லாத்தையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து கவனமாக வளர்க்கக்கூடிய ஒரு நிலையை இந்த நேரத்தில் நாம் எடுக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய திருமறை குர்ஆனுடைய வசனங்களை உணர்ந்து செயல்படக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிய போதுமானவென்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.